அனிமேன்னு சொல்லிட்டு இன்னொன்று பார்க்க போகிறேன்னா ஒரு புது அனிமே தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த அனிமியில் நிறைய ரிவெஞ்ச் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, நிறைய விதமான பவர்ஸ் இருக்குது இவங்கக்கிட்ட. அந்த மாதிரி ஒரு அனிமி தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த அனிமியோட நேம் வந்து ரிவெஞ்சர். இதோட சீசன் 1 எபிசோட் 1 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தயாராக இருந்துக்கிறங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டையும் பண்ணுங்கள். இந்த அனிமிக்கான முடிஞ்ச மேக்ஸிமமான சப்போர்ட்டை கொடுங்க. அதே மாதிரி இனிமேல் வரப்போகிற எபிசோட்ஸ்க்காகவும் காத்துக்கிட்டுருங்க. சரியா? வளரன் பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜனமி தமிழ். நான் கோஜா கைஸ். ஃபர்ஸ்ட்ல என்ன கட்டுறாங்கன்னா ஒரு சர்ச் மாதிரி இடத்த கட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு சாமுரை வந்து கத்தியோட கட்டணோட நடந்து போயிட்டுருப்பான். அப்போ இந்த ஒரு மூணு பேர் இங்கே நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு வயசானவர் கையில் ஒரு மரக்குச்சி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி அந்த சாமுராய் அப்பியரவான். அவங்க அப்பியரங்கும்போது இவங்களும் தயாராக இருப்பாங்க அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு. அப்போ பார்க்கும்போது அவன் ஒரு மூஞ்சை மறைச்சிக்கிட்டு முக்காடு போட்டிருப்பான். ஆனால் அந்த வயசாருக்கு இவன் யாருன்னு தெரியும். பார்த்துட்டு நீனா அதுன்னு கேட்கும்போது அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தா இவங்க கண்ணமிக்கிற நேரத்தில் 3 பேருக்கு ஒரு ஸ்கேட்சை போட்டு அந்த வயசானவருக்கு கழுத்துலேயே போட்டுருவான். போட்ட பிறகு அவர் அந்த இடத்துலேயே ரத்தம் சொட்டு அங்கே இறந்து போயிடுவார். அப்படின்னு நினச்சிட்டு இவனும் பார்த்துருவான். கன்ஃபார்ம் பண்ணிட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவர் போன பிறகு பார்த்தா அவர் ஒரு கோல்டு பீஸ் எடுப்பார். கோல்டு பீஸ் எடுத்துகிட்டு அவர் வாயில் வச்சு அதை கடிச்சிட்டு அந்த இடத்துல அவர் செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து அவர் கண்ணையும் மூடிட்டு கையில் இருக்கிற அந்த குச்சி, அதுக்கப்புறம் அந்த வாயில் உள்ள இதே எடுப்பான், அந்த கோல்டு பீஸ் எடுப்பான். அடுத்த சீன்லேயே நாகாசாகியை தான் கட்டுவாங்க. பிரிச்சுக்கடியில் ஒருத்தன் உட்காந்துருப்பான். இவன் தான் நம்ம ஹீரோ பேர் ரைசோன்னு வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு குட் சாம என்ன பண்ணுறேன்னு கேட்க ஒருத்தன் வருவான். வந்தவொடனே நீ யார், என்ன வேணும்னு இவன் கேட்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இவனு சொல்லுவான் கேளு அப்படின்னு சொல்லும்போது உன் பேர் என்னன்னு கேட்பான். பேர் என்னன்னு கேட்டவொடனே இவன் சொல்லுவான் என் பேர் குரிமா ரைசோ அப்படின்னு சொல்லுவான். ஓ நல்ல பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து இங்கே சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ஸ்பை சர்வீஸ் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஸ்பை சர்வீஸா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு வேலை செய்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு அண்டர் கிரவுண்டில் ஸ்பை சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்ச நாளாகவே இங்கே ஒரு ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு, ஒரு சாமரை நிறைய நாளாக இந்த இடத்துல அவன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கானு, அது நீனா இருக்குன்னு சந்தேகப்படுறோம். அதே மாதிரி லோக்கல் வில்லேஜும் எங்களை பார்த்து பயந்துட்டு எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க உன்னை பற்றி அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரிட்ஜு கடியில் நீ எவ்வளோ நாள் தான் இருக்க போகிறான்னு கேட்கும்போது இவனும் சொல்லுவான் நான் ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கேன், ஆனால் நான் இதை சொல்லியும் உனக்கு எந்த சர்ப்ரைஸும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு கிளானுக்கு துரோகம் பண்ணுவேன், இந்த கிளானுக்கு துரோகம் பண்ணுற எல்லாரையும் நாங்கள் தேடி கொள்றதை எங்கள் வழக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஓ நீ சொல்கிற லாவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீ எதுக்கு இந்த பிரிட்ஜு கடியில் இருக்கணும், நீ உன் வீட்டுக்கே திரும்ப போகலாமே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கும் இம்பார்ட்டண்டான ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் அதுதான் நானும் சொல்கிறேன், நீ இங்கே இருக்க தேவையில்லை, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி சொல்லிட்டு இவனும் இங்கேருந்து கிளம்பும்போது உங்கள் அட்வைஸுக்கு தேங்க்ஸ்னு சொல்லும்போது சரி பார்த்து போயிட்டோன்னு சொல்லுவான். இவனும் அந்த மலையில் ஏறிக்கிட்டு இருக்கும்போது அந்த வில்லேஜை பார்த்துட்டு அங்கே உள்ள அந்த அது ஒரு கிங்டம், அது அந்த கோட்டையும் பார்த்துட்டு போவான். அப்போ குதிரை வர சத்தம் கேட்கும். இவங்களும் ஒரு 3 பேர் அந்த இடத்துல வருவாங்க. வந்துட்டு ஓ ரைசோ நீ ஒரு துரோகி, நீ கொடுத்த வேலையும் ஒழுங்காகவே கவனிக்கல அப்படின்னு சொல்லுவான். அதனால் உன்னை கொல்ல சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதனால் நாங்கள் உன்னை கொல்ல போகிறோன்னு சொல்லும்போது உன் ராயல்ட்டி நீ எங்ககிட்ட இப்படி தான் ஷோ பண்ணுவியா அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு ஹீரோவும் ஒன்றுமே பேச மாட்டாங்க கிட்ட. டக்குன்னு இவங்க பொசுங்கன்னு கன் எடுத்துருவாங்க. கன் எடுத்தோடனே ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஸ்டூப்பிட்டா அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொல்லுவாங்க நீ உயிர் தப்பிக்கணும்னா ஜம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கும். இவன் உடனே அங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிப்பான். ஆனால் இவன் ஷோல்டர்லேயே சுட்டுருவாங்க. இவனு கீழே விழுந்தவுடனே இவனுக்கு என்னாச்சு இவன் செத்துட்டான்னு பார்க்க வருவாங்க. ஆனால் ரத்தம் பறிஞ்சிருக்கும். அப்போ சொல்லுவாங்க இவன் கண்டிப்பாக செத்துருப்பான்னு. அப்போ இவங்களும் சரி நம்ம இதை போய்ட்டு லீடர்கிட்ட சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுவாங்க. அப்போ அங்கே பார்த்தா ஒரு ஸ்ட்ரிங்கு மட்டும் தனியாக போயிட்டுருக்கோம், ஒரு பட்டத்தில் ஓடுற மாதிரி கயிறு. அப்போ இவனும் அந்த கயிறில் அப்படி தொங்கிட்டே வருவான். பார்த்தா இவன் ஒரு பொண்ணு வந்து இவனை காப்பாற்றிட்டு நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தா ஒரு வீட்டை தான் கட்டுவாங்க. அந்த வீட்டில் இவனை கெட்டெலாம் போட்டு இவனை படுக்க வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு இந்த பாட்டு அந்த மாதிரி இதுக்கெலாம் டிசைன் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவனை எந்திரிச்ச உடனே அந்த சாமரை எந்திரிச்சிட்டான்னு பார்த்தா நம்ம வெள்ளைக்கார முடிதான், இது நம்ம வெள்ளைக்காரன் தான் இவனை காப்பாற்றிட்டு நான் உன்னை எதுக்கு காப்பாற்றினேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீ எங்களுக்காக ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யார் உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமுராய் நம்ம ஹீரோன்னு கேட்கும்போது நாங்கள் இந்த மக்களை ஏமாத்துறதுக்காக சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆனால் அண்டர் கிரவுண்டில் நாங்கள் இந்த நாகாசாகியோட அண்டர் கிரவுண்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவான். இவனை சொல்லிவிட்டு அதனால எங்களுக்கு நீ ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கணும், எங்களுக்கு நீ ஒருத்தனை கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது
இவன் நம்ம வெள்ளை முடிக்காரன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்போ நான் வந்து பண்ண முடியாது, ஏன்னா நான் என் ஆளோட அப்பாவே கொலை பண்ணிட்டேன். நான் எப்படி தான் அதை வெளியே சொல்லிட்டு இருக்கனோ தெரியல, அவன் மூஞ்சில் எப்படி தான் முழிக்க போகிறனோ அப்படின்னு சொல்லுவான். அது ஓன் ஓன் தப்பு கிடையாது, அது நீ எதர்ச்சியாக நடந்தது அப்படின்னு சொல்லும்போது இவனும் விட்டுருவான். அதுக்கப்புறம் அவரும் அந்த மிஷினை ஃபுல் பின் பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த காயின் அதையே எடுத்து காட்டுவான். ஏன்னா இவன் தானே கொலை பண்ணியிருப்பான், நீ தான் அவனை கொலை பண்ண, பட் இது அவர்கிட்டருந்து கிடச்சிச்சின்னு சொல்லும்போது இவங்க ஒரு வழியாக நெக்ஸ்ட் சீன்லேயே இவங்களுக்கு பிளானை போட்டு இந்த இடத்துல கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. பார்த்தா நிறைய இடத்த தாண்டி போவாங்க, ஒரு சீக்ரெட் வழி மாதிரி. இது குறுக்கு வழியில் அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அதில் ஹீரோயினோட இருக்கிற மாதிரியும் அந்த யூவின்னு அவன் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே அந்த வில்லேஜோட உள்ளே வந்த பிறகு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா இறந்ததுலேருந்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி மாறிட்டா, ஏன்னா யார்கிட்டையும் சரியாக பேசுகிறது கூட இல்லைன்னு சொல்லும்போது நம்ம அவளை பார்க்கணுமா அப்படி கேட்கும்போது இல்லை, என்னால் எப்படி அவளை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே ஒரு வீட்டில் ஆள்கிட்ட போட்டு அங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க எப்படி உள்ளே போகலான்னு. ஏன்னா எல்லா பக்கமே ஹெவி கார்ட்ஸ் இருப்பாங்க, அதனால நம்ம ஒரு சீக்ரெட் பேஸ் வழியாக தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவான். அது எப்படின்னு தான் கேட்கும்போது உள்ளே போயிடலாம், ஆனால் வெளியே வர்றது தான் கஷ்டம், ஆனால் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கணும் அதில் அப்படின்னு சொல்லும்போது சரி இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ளே போயிட்டுன்னா அவங்க எல்லோரையும் போட்டு தள்ளுறது தான் வேலை அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த விஷயத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புவாங்க. வெளியே பார்த்தா கண்ணாடி போட்ட ஒரு தாத்தா இருப்பார், இந்த சைட்டில் பார்த்தா அந்த இடத்த தான் காட்டுவாங்க. அந்த இடத்துல இவங்க எல்லோரும் பேசி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம அவங்கள போட்டு தள்ளிட்டோன்னு சொல்லிட்டு இவங்களும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ரைஸாவை போட்டு சொல்லிட்டேன். அப்போ இவங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய இந்த ட்ரேட்ஸை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த வெளிநாட்டு கூட வச்சுருந்த ட்ரேட்ஸ் எல்லாம் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சரக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனும் போவான். சரக்கு தீந்துடும். போயிட்டு பார்த்தா அங்கே எல்லாமே இருட்டாக இருக்கும். நம்ம ஹீரோவும் ரெடி ஆயிடுவாங்க. ரெடி ஆகிட்டோடனே இவனும் அந்த சாமுராய் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அப்படியே வெளியே கிளம்புவான். வெளியே கிளம்பும்போது அப்படியே இங்கேருந்து இவங்க யாருக்கும் தெரியாமல் போயிடுவான். அப்போ இந்த கண்ணாடி போட்ட தாத்தா இது நம்ம பிளான்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லுவார். பிளானில் சொன்னோடனே இங்கே பார்த்தா லைட்டும் ஆஃப் ஆகிருக்கும். சரி லைட்டாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இங்கே போவான். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை பார்ப்பான். பார்த்துட்டு அப்படியே அந்த லைனை கிராஸ் பண்ணி கீழே வந்து அப்படியே லைட்டாக பார்ப்பான். பார்த்தா கீழே இருக்கிற அடித்து போட்டு வச்சுருப்பாங்க. டக்குன்னு இவன் கழுத்தில் அதை சுற்றிட்டு இவனை கொடூரமாக அப்படியே ரத்தம் தெறிக்க கொலை பண்ணுவாங்க இவனை. அப்படியே அந்த ரத்தம் சொட்ட செத்து போயிடுவான். அதை கட் பண்ணி விட்டுட்டு இவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடித்து போட்டு அப்படியே மட்டை பண்ணி வச்சுருவாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் யாருமே இங்கே இல்லை, சீக்கிரம் அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே 2 பேர் இருப்பாங்க. கதவை திறந்துட்டு அவன் அப்படியே குறி பார்த்து கண்ணில் வாயில் எல்லாத்துலேயும் அந்த கண்ணாடி பீச மாதிரி விடுவான் நம்ம தொப்பி போட்ட தலையன். அப்போ இவன் கடைசியாக நம்ம வெள்ளை முடிக்காருந்தான் அவன் பவரை காட்ட வருவான். ஒரு கோல்டு கிளாத்தை வச்சுட்டு நீ என்னடா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெட்ட வருவான். டக்குன்னு அவன் மூஞ்சில் தேய்ச்சி விட்டு அப்படியே போயிடுவான். டக்குன்னு ட்ரெஸ்ஸை கலத்துனோன்னா அதில் மேரி டேட்டோ இருக்கும். அப்படியே கீழே உட்காந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவங்களோட பாவத்தை எல்லாத்தையும் மன்னிங்க, இவனை வந்து அப்படியே இவன் பாவத்தை மன்னிச்சு இயற்கையான மரத்தை தாங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த பேப்பர் சுருங்கும். அப்படியே அவன் அந்த இடத்துலேயே செத்து போயிடுவான். அந்த பேப்பரும் அப்படியே காற்றா மறைஞ்ச உடனே இவங்களும் இந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த லீடர் வந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுவான் சீக்ரெட் பேஸ் வழியா. அப்படியே அவனை காட்டுவாங்க. அப்படி ஒரு கன்னும் ஒரு கேண்டிலும் வச்சுட்டு வெளியே வந்துடுவான். வெளியே வந்துட்டு இனிமேல் யாராலும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படி போயிட்டு இருப்பான். கன்னை நீட்டி பார்ப்பான், ஒன்றும் ஆகாது. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் வந்துடுவான். வந்துட்டு ஒரே வெட்டு ஹீரோ வந்த ஸ்பீடுக்கே அப்படியே துண்டாக போயிடுவான். போன உடனே இவங்க ஹீரோக்கு தெரியாது இவங்க இங்கே இருக்காங்கன்னு. இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் ஏன் இப்படி பண்ணான், நான் சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு, அவன் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டுட்டான் அவனை அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம டார்கெட்டே அவன் தான், அவங்ககிட்ட தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கிட்டேயும் சொல்லுவான். அந்த பொண்ணு போய் பெல் அடிப்பான். பெல் அடித்த உடனே இவன் செத்துட்டான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தா அந்த ஹீரோயினும் ஒரு மாதிரி சேடாக போவாங்க. போகும்போது தான் காட்டுவாங்க ஹீரோயின் அவங்க அப்பா கூட சந்தோஷமாக இருந்ததை நினச்சிக்கிட்டே நம்ம ஹீரோ வந்து ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த கையில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு அப்படியே ஓடுவான். ஓடி போயிட்டு அவன் வீட்டுக்கும் போயிடுவான். நீ எங்கே இருக்குன்னு திறந்து போய் பார்த்தா அங்கே ஒரு ரத்த கரையாக இருக்கும். என்னாச்சுன்னு பார்த்தா அந்த இடத்துல அவள் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பான், கழுத்தில் கத்தியை குத்தி. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு மனசே விட்டுருவான். அந்த இடத்துல அவள் தூக்கி வச்சுட்டு அழுதுகிட்டு இருப்பான். அதோடய அந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சுருவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்துருக்கேன். அது வரைக்கும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கய்யா. மோட்டிவேஷனான ஒரு கமெண்ட்ஸ் பண்ணால் தான் எனக்கு போடுறக்கு வீடியோலாம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால நான் ஒவ்வொரு வீடியோ சீக்கிரமாகவே போட ட்ரை பண்ணுவேன், சரிங்களா? அதனால் இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சரியா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோஜன் மித்தமிழ். பாபா கைஸ், லவ் யூ, டாடா, பை பை, see you.